உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசர்கலன் கிராமத்தை சேர்ந்த ஃபைசல் ஹசன் கத்ரி என்ற 82 வயதுடைய ரிட்டையர் போஸ்ட்மேன் தன்னுடைய மனைவிக்காக ஒரு சிறிய தாஜ்மஹாலையே கட்டியுள்ளார். மேலும் இந்த தாஜ்மஹாலை அவர் கட்டியதற்கு கூறும் காரணம் நமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். நானும் எனது மனைவியுமான தாஜா முல்லி பேகமும் இளம் வயதில் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டோம். எங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் வயிறு மிகவும் வலிப்பதாக என்னிடம் கூறினாள் தாஜா முல்லி பேகம். நானும் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். அப்போது அங்குள்ள மருத்துவர் ஒருவர், உங்களுடைய மனைவியின் கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்கிறது, அதனை உடனடியாக நீக்காவிட்டால் அவர் உயிருக்கு ஆபத்து என்றும், எனவே அறுவை சிகிச்சை செய்ய உங்களின் அனுமதி வேண்டும் என்றும் என்னிடம் கூறினார். நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உடனே அறுவை சிகிச்சை செய்ய அனுமதி கொடுத்தேன். அதன் விளைவாக அவளின் உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அவளால் இனி குழந்தை பெற இயலாது என மருத்துவர்கள் கூறிவிட்டனர். இனி எனக்கு குழந்தை பிறக்கப் போவதில்லை என வருத்தத்தை காட்டிலும் என் மனைவி உயிருடன் திரும்பி வந்து என்ற மகிழ்ச்சியே அதிகமாக இருந்தது. அதன் பிறகு என்னுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என்னை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் நான் எனக்கு குழந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை, என் மனைவிதான் எனக்கு முக்கியம் என்று அவர்களிடம் கூறினேன். இதனால் என்னுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எங்களுடன் பேசுவதை நிறுத்திவிட்டனர். இதனால் என் மனைவிக்கும் மிகப்பெரிய வருத்தம். மேலும் அவள் என்னிடம், நாம் இறந்த பிறகு நம்மை நினைவில் வைத்துக் கொள்ள இந்த உலகில் இனி ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்று அடிக்கடி கூறுவாள். எனக்கு அந்த நேரத்தில் அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தை இருக்காது. குழந்தை இல்லை என்றாலும் 58 வருடம் ஒன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தோம். இந்நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு தொண்டை புற்றுநோயினால் என் மனைவி மரணம் அடைந்தாள். அவள் இறக்கும் முன்பு மரணப்படுக்கையில் என்னிடம் எதையோ சொல்ல வந்தாள். ஆனால் தொண்டை புற்றுநோயின் காரணமாக அவள் என்ன சொல்ல வந்தாள் என எனக்கு தெளிவாக புரியவில்லை. அவளின் இறப்பை காட்டிலும் அவளின் கடைசி ஆசையாக என்னிடம் என்ன சொல்ல வந்தாள் என எனக்கு தெரியாமல் போனதுதான் மிகவும் வருத்தமாக இருந்தது. மேலும் நாம் இறந்த பின் நம்மை நினைவில் வைத்துக் கொள்ள ஒருவர் கூட இல்லை என அவள் என்னிடம் கூறியதும் நினைவுக்கு வந்தது. எனவே இந்த ஊரில் அவளுக்காக காலத்தால் அழியாத ஒரு நினைவிடம் அமைக்க வேண்டும் என நினைத்தேன். அதன்படியே சுமார் 9 லட்சம் செலவில் 5000 சதுர அடியில் இந்த சிறிய தாஜ்மஹாலை என் மனைவிக்காக அவளின் கல்லறையை சுற்றி கட்டினேன். மேலும் இதை கட்ட தேவையான பணத்திற்கு என்னிடம் இருந்த நிலம் மற்றும் நகைகளை விற்றேன். அதன் மூலம் 7 லட்சம் கிடைத்தது. மீத பணத்தை என்னுடைய பென்ஷன் சேமிப்பை கொண்டு சுமார் 16 மாதத்தில் இந்த சிறிய தாஜ்மஹாலை கட்டினேன். இங்கு 2 கல்லறைகள் உள்ளது. ஒன்றில் தற்போது என் மனைவி உள்ளார். இரண்டாவது கல்லறை எனக்காக. நான் இறந்ததும் என் மனைவியின் கல்லறைக்கு அருகில் என்னை என் வீட்டிற்கு அருகில் உள்ள என் நண்பர்கள் புதைத்து விடுவார்கள். இப்போது என்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக இறப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என கண்ணில் கண்ணீருடன் அவருடைய வாழ்க்கை கதையை கூறி முடித்தார். தற்போது இந்த தாஜ்மஹாலை காண அருகில் உள்ள கிராமம் மற்றும் ஊர்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தினம்தோறும் வருகின்றனர். இதன் மூலம் தன் மனைவியின் ஆசை நிறைவேறியது என மகிழ்ச்சியாக உள்ளார் ஃபைசல் ஹசன்.